மண்ணடியில் ரொம்பவே ஃபேமஸான இஃப்தார் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த கேண்டி சிக்கனை இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே செஞ்சுருவோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு கட்டரோ இல்லை ஒரு ஷார்ப்பான டம்ளரோ வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதோட ஓரத்தை எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸாக ஆக்கி வச்சிடலாம். இன்றைக்கி 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஒரு பவுலில் இப்போ நம்ம அரைச்ச சிக்கன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சம்பழம், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி வச்சிடலாங்க. மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு 1/2 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் லூஸாக கரைச்சிடலாங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஐஸ்கிரீம் குச்சி, நம்ம அரைச்சி மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கன், பிரெட் கோட்டிங்க்கு மாவு, அப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ். பிரெட்டில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலாவை வச்சு லைட்டாக விரலால் அழுத்தி விடுங்க. ஒரு ஐஸ்கிரீம் குச்சியை நடுவில் வச்சிடலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து அதுக்கு மேலே வச்சு அப்படியே லைட்டாக ஓரங்களை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் போட்டு நல்லா முக்கி எடுத்துருங்க. ஒரு ஃபோர்க் வச்சு எக்ஸ்ட்ரா பேட்டரை வடிகட்டிடுங்க. இப்போ அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி செஞ்சு வச்சுட்டா அவ்வளோதாங்க, நம்ம கேண்டி சிக்கன் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு அப்படியே 2 போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தால் நம்மளோட கேண்டி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேவரட்டான இந்த கேண்டி சிக்கனை ஒரு சாஸ் வச்சு பரிமாறிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.